பாஜக கூட்டணிக்கு போயிடுவாரு, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, ஒரு 60 சீட் வரைக்கும் விஜய்க்கு கிடைக்கும், விஜய் துணை முதல்வர் போஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்லாம் இவங்களா ஒரு கதை ஒன்று விட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார்? இந்த திமுக. எப்படியாவது இந்த சிறுபான்மையர்கள் ஓட்டை வந்து திமுகவுக்கு அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் ஒரு சைட்ல திமுக பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி விஜயை தங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்னு என்டிஏவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்டிஏ முயற்சியெல்லாம் கிடையாது, அப்படியே தலையில நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க பாருங்க, அவர் தான் இந்த பாண்டே. இந்த பாண்டேவுடைய ஒரே வேலை என்னன்னா பிரைன் வாஷ் பண்ணி விஜயை பத்தி பேசி பேசி அவர் நிறைய கால்குலேஷன்லாம் போடுவார். அதையெல்லாம் விஜய் ஒரு வேளை பார்த்துட்டாருன்னா, ஓஹோ பாண்டே சொல்றது கரெக்ட் தான், நம்ம பேசாம என்டிஏ அலையன்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு விஜய் யோசிப்பாரு அப்படின்லாம் ஒரு பைத்தியகாரத்தனமா நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா நிர்மல்குமார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, இதெல்லாம் திமுக செய்யற வேலை தான் அப்படின்னு. திமுக மட்டும் செய்யல, விஜயை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பாஜகவும் தலைகீழ நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உண்மை. எப்படியாவது விஜயை வர வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ முழுவதும் பாருங்கள், கடைசியில் உங்கள் கருத்தையும் கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. திமுக தாவேகா இவங்களுக்குள்ளதான் போட்டி வந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் இந்த என்னதான் பேசினாலும், திமுக தாவேகாவை தாக்கினாலும், தாவேகா திமுகவை தாக்கி பேசினாலும் மக்களுக்குள்ள 2 பேர் தான் இப்போ முடிவாயிடுச்சு. ஒன்று திமுக, இல்லைன்னா தாவேகா. இந்த 3வது இருக்கிற என்டிஏ கூட்டணியை பற்றிலாம் அவங்க கண்டுக்கிறதா இல்லை. சீமான்லாம் அப்புறம் அது வேற சப்ஜெக்டே வேற. என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சாலிடா ஜெயிச்சலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவில் இபிஎஸ்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு இல்லை, ஏற்கனவே அவர் வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்சி தானே. ஸோ இபிஎஸ் உள்ள வந்த உடனே நமக்கு வந்து இனிமே தோல்வியே கிடையாது, அடுத்த எலெக்ஷன் நாம தான், அடுத்து 2026 நம்ம கையில தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா விஜய்வுடைய அந்த வளர்ச்சி, நாளுக்கு நாள் மக்கள் விஜய் பக்கம் போக போக விஜய்வுடைய பலம் அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நமக்கு கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல சான்ஸ் இல்லை, அப்படி நாம ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் உள்ள வரணும் அப்படின்றது என்டிஏவுக்கு தெரிஞ்சு போச்சு, என்டிஏ கூட்டணிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே விஜயை வலை போடுற வேலையை, அந்த விஜயை எப்படியாவது, அதாவது சூனக்கியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக ஏற்பாடு பண்ணவர் தான் இந்த பாண்டே. என்னென்னமோ, அதாவது தமிழ்நாட்டில் இவரை மாதிரி கால்குலேஷன் போடுறவங்க வேற யாரும் கிடையாது, இவருடைய கணக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் போடுற எந்த கணக்கும் இது வரைக்கும் கரெக்டா இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த பாண்டே. அந்த பாண்டே விஜயை வர வைக்கிறதுக்கு இப்படி நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த இபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு தெரியுதா? அதிமுகவின் பொதுச் செயலாளர், அதிமுகவே அவர் கையில தான் இருக்கு, இப்ப இருக்கிற அதிமுகவே அவர் கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இபிஎஸ் வந்து நீங்க எல்லாம் வேஸ்ட், உங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் வந்தாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த இபிஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, இல்லைன்னா இந்த அதிமுகவை சப்போர்ட் பண்ற மக்களுக்கே ஒரு டவுட் வராது, இன்னும் இந்த நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கே மக்களுக்கே டவுட் வரும்ல. பாண்டே ரெகுலரா விஜய் வேணும், விஜய் வேணும், விஜய் நம்ம கட்சிக்கு வரணும், அவர் வந்தாதான் கரெக்டா இருக்கும், அவர் வந்தா நம்மளை யாரும் தோக்கடிக்க முடியாது, அவர் வந்தா நம்மளை யாரும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் வரலன்னா நம்மளை தோக்கடிக்க முடியும் அப்படின்றதான அர்த்தம் இல்லையா? அப்ப நீங்க கான்பிடென்ட்டா இல்லை, நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கே இல்லை. அது இபிஎஸ்ஏ உங்க கட்சியில இருந்தாலும், விஸ்வகுரு இருக்கிற கட்சி என்டிஏ கூட்டணி பாருங்க, விஸ்வகுரு இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, இபிஎஸ், அதிமுக, எவ்வளவு பலம் வாய்ந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து விஜய் தேவைப்படுறாரு அப்படின்னா, இதெல்லாம் இந்த 3 பேரும் மொத்தமா வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இவங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இந்த ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு திமுக சாலிடா, இல்லைன்னா விஜய் சாலிடா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்கு வந்துடுச்சு. ஒன்று விஜய் ஜெயிப்பாரு, இல்லைன்னா திமுக ஜெயிக்கும். ஆனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் நடக்கும்போது அங்கே நடுவில் ரஞ்சி டிராஃபி இல்லைன்னா திலீப் டிராஃபிலாம் நடந்தால் யாராவது பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரஞ்சி டிராஃபி திலீப் டிராஃபி நடக்கிற மாதிரி தான் இங்கே தனியாக அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ இவங்கள தான் மக்கள் கவனிப்பாங்க, இவங்களுக்குள்ள தான் ஓட்டு, இவங்களுக்குள்ள தான் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற அந்த போட்டியே. ஸோ இதில் வந்து என்டிஏலாம் கணக்கிலே கிடையாது. அது தெரிஞ்சதுனால தான் பாண்டே கிட்ட அந்த வலையை கொடுத்து எப்படியாவது பிடிச்சி இழுத்துட்டு வா, ஏதாவது பண்ணி இழுத்துட்டு வா, விஜயை உள்ளே கொண்டு வா, அப்படி கொண்டு வரலன்னா நமக்கு சான்ஸே கிடையாது. பாஜகலாம் இந்த முறை வந்து 3% மேலே ஓட்டு வாங்காது. திமுக ஜெயிக்குது ஜெயிக்கல அப்படின்றது இவங்க பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊனணும். இந்த முறை ஒரு 10-15 சீட்டாவது இவங்களுக்கு வேணும். அதுக்கு வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை உருவாக்கணும்.
இபிஎஸ் எல்லாம் வந்தெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது நல்லா உணர்ந்துட்டாங்க. எப்படியாவது இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரணும், விஜய்வுடைய அந்த மாசை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு 10-15 சீட்டாவது கிடைக்கணும். அதை வச்சுக்கிட்டு அடுத்தது 2031 நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடலாம், அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் இப்போ எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஒருவேளை 3வது இடத்துக்கு சீமான் கூட வரலாம். 3வது இடத்துக்கு கூட இந்த என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. அதிமுகவுக்கெல்லாம் பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாது. அதையெல்லாம் நம்பி வந்து இந்த எலெக்ஷனில் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்றது அமித்ஷாவுக்கும் நம்ம நரேந்திர மோடிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா தாவேகா அப்படின்றது மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிடுச்சு. இந்த அளவுக்குலாம் யாருமே எதிர்பார்க்கல. திமுகவுக்கு நேரடி போட்டியா தாவேகா வரும் அப்படின்னு அமித்ஷா கூட கணக்கு போட்டிருக்க மாட்டார். ஆனால் இப்போ புரிஞ்சு போச்சு, நம்மளெல்லாம் மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க, இது வந்து போட்டி வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, நமக்கு ஏதாவது கிடைக்கணும், நமக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கணும், நம்ம என்டிஏ பக்கம் மக்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா அதில் விஜய் இருந்தாகணும் அப்படின்றத நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் பாண்டே வந்து தலைகீழ நின்று பார்க்குறாரு, என்னென்னமோ கால்குலேஷன்லாம் போடுறாரு. அவருடைய அந்த அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கணும். இது அப்படி 130 சீட்டு, இவங்க 60 சீட்டு, அதிமுக மெயின் கட்சி, விஜய் வந்து 60 சீட்டு, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா நம்மளை யாரும் அடிச்சிக்கவே முடியாது, நம்மளை யாருமே அடிச்சிக்க முடியாது. விஜய் வந்து அவங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது, விஜய் வரலன்னா உங்கள் பக்கம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுதானே உண்மை, அதுதானே சொல்கிறீங்க. இந்த பாண்டேவுடைய வீடியோ பார்க்குற அதிமுக காரங்களாம் என்ன நினைப்பானா, நமக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு பாண்டேவே முடிவு பண்ணிட்டாருப்பா, விஜய் வரலன்னா நம்ம வேஸ்ட்டு அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அப்போ பேசாமல் ஓட்டை மாற்றி போட்டுருவோம், வேற எங்கேயாவது போட்டுருவோம், ஒன்று தாவேகா இல்லைன்னா திமுக, அப்படி இல்லைன்னா சீமான். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை நீங்கள் வேணா பாருங்கள், இந்த 2026 எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி 4வது இடத்துக்கு போகும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இங்கே தான் இருக்கும், இந்த வீடியோ டெலிட்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் வேணால் பாருங்கள். 4வது இடத்துக்கு என்டிஏ கூட்டணி போதா இல்லையான்னு அதை நல்லா உணர்ந்தனால தான் விஜய்னு அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கும் தெரியும் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்றது. துணை முதல்வர் ஆகிறதுக்கெல்லாம் வந்து 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு, சினிமாவில் இருந்த ஸ்டார் வேலையை விட்டுட்டு இங்கே வந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்க மாட்டார். ஒன்று சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அப்படி இல்லையா சினிமாவில் ஸ்டாராக இருக்கணும், அவ்வளோதான். துணை முதல்வர், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு முதல்வர், அதெல்லாம் என்டிஏ கிட்ட மாட்டினா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். இங்கே நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, பாக்கி எந்த ஒரு இடத்துலையும் பாருங்கள், அவங்க பூந்துட்டாங்களா அதுக்கப்புறம் வேறு கட்சிக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு சான்ஸை கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். இருக்க இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாயை போட்டுருவாங்க. அதுவும் திண்ணையில் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க பாயெல்லாம் கிடையாது, நல்லா டபுள் காட்டு போட்டு படுத்துருவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து விஜய்க்கெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன தான் கற்றுனாலும், பாண்டே என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது மட்டும் நடக்க போகிறது கிடையாது. விஜய் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் பேசி அதிமுகவுக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஓட்டு இருக்கு பாருங்கள், அதுவும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கியெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலையோ இல்லைன்னா நரேந்திர மோடியோ இல்லைன்னா இபிஎஸ்ஓ இவங்களுக்கெல்லாம் பின்னாடி யாருமே கிடையாது. இவங்களெல்லாம் நம்பி தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. ஓட்டு கிடைக்கணும்னா இல்லை நீங்கள் ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து விஜய் வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்புறம் நயினார் நாகேந்திரன், நம்ம தமிழ்நாட்டு மாநில தலைவர், பிஜேபியின் மாநில தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, விஜய் வந்து என்டிஏ கட்சிக்குள்ளே வருவாரா, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க அதை பற்றிலாம் நான் இப்போ சொல்ல முடியாதுங்க அப்படின்றாரு. உங்கள் பர்சனல் கருத்தை சொல்லுங்கள், உங்கள் சொந்த கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைங்க அதை கூட இப்போ சொல்ல முடியாது, சொந்த கருத்தை கூட சொல்ல முடியாதுங்க அப்படின்றாரு. அவருடைய நிலைமையை பாருங்கள். யார் இந்த நயினார் நாகேந்திரன் தெரியுது உங்களுக்கு? விஜய் வீட்டு வாட்ச்மேனாக இருந்தார். அதாவது எப்போ விஜய் வீட்டில் இல்லை, த்ரிஷா வீட்டு வாட்ச்மேனா. எப்போ த்ரிஷா வீட்டை விட்டு விஜய் வருவார், உள்ளே போவார் அப்படின்றத வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு கேட் வெளியிலே நிற்கிறவர் தான் இந்த நயினார் நாகேந்திரன். மாநில தலைவர் வேலை போனால் கூட பரவாயில்ல, நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு த்ரிஷா வீட்டில் வாட்ச்மேன் வேலை கிடச்சிரும் கண்டிப்பாக. பாண்டே வந்து சவர்கர் வேலையெல்லாம் செஞ்சு கூட விஜயை இந்த பக்கம் கொண்டு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே நல்ல வேலை என்னன்னா, இபிஎஸ்க்கு போடுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்களையெல்லாம் தாவேகாவுக்கோ இல்லைன்னா திமுகவுக்கோ ஓட்டு போட வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த பக்கம் போக வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க.